மன்னரே, எல்லாரும் ஒன்றாக வந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன வேண்டும்? ஆளுநர் தோன்றி பிரார்த்தனைக்கு எங்கள் ஆசீர்வாதம். இவன்தான் இயேசு. குற்றவாளியான இவனை தண்டனை தீர்ப்புக்காக இங்கு அழைத்து வந்திருக்கிறோம். இவன்தான் நீங்கள் சொல்லும் குற்றவாளியா? நீங்கள் இந்த இயேசுவுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன? இவன் குற்றம் செய்யாமல் இருந்தால் இவனை உம்மிடம் கூட்டி வந்திருக்க மாட்டோம். ஓ, குற்றத்தை விசாரிக்காமலே தண்டனை வழங்க வேண்டுமா? அப்படியானால் நீங்களே கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள். இவனை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. இவன் நம் நாட்டு மக்களின் சீரழிவிற்கு காரணமானவன். மக்களை குழப்பிவிட்டு அதில் இவன் குளிர் காய்கிறான். உண்மையில் இவன் ஒரு கலகக்காரன். இவன் சீசனுக்கு வைத்திருத்த தேவையில்லை என்கிறான். சாட்டையால் அடித்தான். நமது பேராலயத்தை இழுத்து போடுங்கள், அதை 3 நாளில் கட்டி முடிப்பேன் என்கிறான். இவனுடைய சீடர்கள் யாரும் நோன்பு இருப்பதில்லை, அதை இவன் நியாயம் என்கிறான். இவன் ஓய்வு நாள் சட்டங்களை கூட மதிக்காமல் அதை மீறி பல காரியங்களை செய்கிறான். இவன் கலிலேயா முதல் யூதேயா வரை எல்லா மக்களுக்கும் போதித்து செசாருக்கு எதிராக தூண்டிவிடுகிறான். நீ யூதரின் அரசன் தானா? நீதான் இதை கேட்கிறீரா? அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உங்களிடம் சொல்லை வைத்து கேட்கிறீரா? நான் என்ன யூதனா? இதோ உன் இனத்தாரும் தலைமை குருக்களும் மக்களின் மூப்பரும் தானே உன்னை என்னிடம் ஒப்படைத்தார்கள். நீ என்ன குற்றம் செய்தாய்? எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சியை போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சியை போன்றுதான் இருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாததால் என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அப்படியானால் நீ அரசன் தானா? அரசன் என்று நீ சொல்லுகிறேன். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் எவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர். என்ன சொல்கிறாய்? உண்மையா? என்ன உண்மை? சொல், என்ன உண்மை? எனக்கு வியப்பாக இருக்கிறது. பதில் கூறினால் தானே உன்னை விசாரிக்க முடியும். ஆச்சாரியார்களே, மக்களின் மூப்பர்களே, இதோ இந்த இயேசு மக்கள் சீரழிய காரணமாய் இருக்கிறான் என்று என்னிடம் கூட்டி வந்தீர்கள். உங்கள் முன்னிலையில் விசாரித்தும் இவனிடம் எந்த குற்றத்தையும் நான் காணவில்லை. குறிப்பாக சாவுக்குரிய குற்றம் ஒன்றும் இவனிடம் நான் காணவில்லை. பாஸ்கா விழாவின் போது மக்களுக்காக கைதி ஒருவனை விடுதலை செய்வது நமது வழக்கம் அல்லவா? அதன்படி இந்த இயேசுவை விடுதலை செய்வது உங்களுக்கு விருப்பமா? இயேசுவைத்தான் விடுதலை செய்ய வேண்டுமா? பரபாஸ் என்று ஒரு கைதி இருக்கிறார், அவனை விடுதலை செய்யலாமே. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? மரண தண்டனைக்குரிய குற்றம் ஏதும் இவனிடம் காணவில்லை.
தன்னை இறைவனின் மகன் என்று கூறுகிறார். நீ எங்கிருந்து வந்தாய்? என்னிடம் எதுவும் கூற மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இது உனக்கு தெரியாதா? மேலிருந்து அள்ளப்படாவிட்டால் உமக்கு என்மீது எந்த அதிகாரமும் இராது. என்னை என்னிடம் ஒப்படைத்தவர்கள் திருத்தம் செய்யுங்கள். இதோ உங்கள் அரசர். உங்கள் அரசனை நான் சிலுவையில் அடைவதா? எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசன் இல்லை. நீ இந்த இயேசுவை விடுதலை செய்தால் சீசருக்கு நீ நண்பராக இருக்க முடியாது. தன்னைத்தானே அரசனாக்கிக் கொள்ளும் இந்த இயேசு சீசரின் எதிரி. இவனை சிலுவையில் அடைய வேண்டும். யாரங்கே தண்ணீர் எடுத்து வா. இந்த மனிதரின் ரத்த பழியில் எனக்கு பங்கில்லை. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள்.
நாம் அரசரை விழுந்து வணங்குவோம். ஏய், அந்த சிலுவையை இவன் மேல் சுமத்து. வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். நான்காம் நிலையில் அன்னையை
4ஆம் ஸ்தலம். இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஐயோ, சாட்டையால மாறி மாறி அடிக்கிறாங்களே. ஐயோ, போகவில்லை என்றால் உங்களுக்கும் இதே கதிதான். சந்திப்பு அம்மா குழந்தையின் துன்பம் கண்டு இந்த கோலத்திற்காக பெற்று 30 வருடங்கள் வளர்ந்து அம்மா மீட்புக்காக என் மக்களை ஏங்கி தவித்து நிற்கும் பரிதாப நிலை கண்ணில் ஈட்டி விளையாய் குத்தி என்னை வாட்டி வரைக்கிறது. என் தந்தை எனக்கு தந்த கசப்பான பாத்திரம் இது. இதை நான் அருந்தியே ஆக வேண்டும். சிந்திப்போம். என் மகன் இயேசுவை போல வரலாறு இனிமேல் உதவி என்ற சொல்லை சீமோன் என்று எச்சரிக்கும். 5ஆம் நிலையில் இயேசுவுக்கு தோள் கொடுக்கும் சீமோன். துயர் வேளை தோல் சீமோனும் வரலாற்றில் இடம் தேடிவிட்டார். துயர் வேளை தோல் துணை செய்தார். சீமோனும் வரலாற்றில் இடம் தேடிவிட்டார். ஐந்தாம் ஸ்தலம். சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
இந்த சிலுவையை கொஞ்சம் தூரம் சுமந்து வா. என்ன நானா? நான் ஏன் சுமக்க வேண்டும்? என்னால் முடியாது. இந்த இயேசுவை சிலுவையில் அறையும் வரை இவன் உயிரோடு இருக்க வேண்டும். சொல்வதை செய். வா, இந்த சிலுவையை சுமந்து வா. வழிபோக்கர்களால் நீங்கள் சொல்லுகையில் எத்தனை மனிதர்களை பார்க்கின்றீர்கள், எத்தனை வாடிய முகங்கள், எத்தனை சோர்வடைந்த மனிதர்கள். நம்மிடம் யாராவது வந்து பக்கத்தில் அமர்ந்து ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என கேட்க மாட்டார்களா என்ற ஏக்கம் இருக்கும். தங்கள் கவலைகளை பகிர்ந்து கொள்ள, நம்பிக்கை வார்த்தைகளை கேட்க எத்தனை பேர் காத்திருக்கிறார்கள். தள்ளி போடப்படுகின்ற உதவி ஒரு நாளும் நடந்ததில்லை. உதவி செய்வதற்கு இன்றே இத்தருணமே போதுமானது. என்னைப் போல நீங்களும் பிறர் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். அப்போது அவர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுப்பீர்கள். என்னை போன்ற திருப்தியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். ஜெபம். இயேசுவே, தேவையில் இருப்போரை எங்கள் கண்கள் காணவும் அவர்களுக்கு துணிவோடு துடிக்கின்றார் நல்ல ஆறாம் ஸ்தலம். வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அடிப்பதற்கு இழுத்துச் செல்ல
ஏழாம் ஸ்தலம். இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என்ன 90 வயது கிழவன் போல் தள்ளாடி தடுமாறி நடக்கிறாய்? என்ன வீரமாய் போதித்தார்? உனக்கு வீரம் எல்லாம் நீங்க சீக்கிரம் நேரமாகிறது. யூதர்களின் அரசன் என சொல்லிக் கொண்டான். இப்போது யூதர்களின் அரசன் மண்ணை கழுவிவிட்டான். தொட்டு தொட்டு குணமாக்கியவன் மண்ணை தொட்டு கொண்டு கிடக்கிறான். அதே என்ன மாய்மாலம் செய்கிறாய்? இவனாய் அடி வாங்காதே, எழுந்து நட. அடிமேல் அடி விழுந்தாலும், எதிரியால் தாக்கி நாம் விழுந்தாலும், இறை நம்பிக்கை மட்டும் உடைந்து போகாமல் இருக்கும் போது நாம் எத்தனை முறை விழுந்தாலும் இயேசுவை போல் மீண்டும் மீண்டும் எழுந்திருப்போம். நீங்கள் எழுந்து நிற்க முயற்சி செய்யும் போது தடையாகி நான் உங்களை விட்டு ஓடிவிடுவேன். ஜெபம். இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் வரும் தடைகளால் நாங்கள் தடுக்கி விழும்போது மீண்டும் அழுகை என்றாலும் அது ஆறுதலுக்கு அடையாளம். ஆபத்து வேளையில் ஆறுதல் தந்தது பெண்மை. 8ஆம் நிலையில் எருசலேம் மகளிரை இயேசு சந்தித்தார். விழியோரம் வழிந்தோடும் தண்ணீரினால் வழியோரம் வலு சேர்க்கும் பெண்மணிகள். விழியோரம் வழிந்தோடும் தண்ணீரினால் வழியோரம் வலு சேர்க்கும் பெண்மணிகள். செம்மறிவரே, செம்மறிவரே, கழுமரம் ஏறும் செம்மறிவரே. 8ஆம் ஸ்தலம். எருசலேம் பெண்கள் இயேசுவுக்கு ஆறுதல் கூறுகின்றனர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஊருக்கெல்லாம் நல்லது பண்ண மனுஷனை எப்படி துன்புறுத்துறாங்களே, படுபாவி பயலுங்க. இவங்க நல்லா இருப்பாங்களா? எருசலேம் மகனிடே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்துக்கு இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள். சிந்திப்போம். எங்கள் அழுகையில் வன்மை இருக்கிறது, எங்கள் அழுகையில் உண்மை இருக்கிறது, எங்கள் அழுகையில் அன்பு இருக்கிறது. இதனால்தான் இயேசு எங்களை பார்த்து, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். ஜெபம்.
3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனுமகன் பாடுகள் பட வேண்டியிருக்கிறது. என்னை அப்படி செய்வார்கள் இப்படி செய்வார்கள் என்று சாவுக்கு முன் தீர்க்க தரிசனம் சொன்னாயே, இப்போது நடக்க கூட தடுமாறுகிறாய். நாளை ஓய்வு நாள், ஆயத்தம் செய்ய வேண்டும். இவன் இப்படி நடந்தால் நாம் கொல்கத்தா போய் சேர முடியாது. நம்மை மிகவும் தொந்தரவு செய்கிறான். இருக்கின்ற நிலைமையை பார்த்தால் இங்கேயே இறந்து விடுவான் போல இருக்கிறது. தூக்கி நிறுத்துவனை. பத்தாம் நிலையில் பாதகர்கள் பறித்திட்டார் இயேசுவின் நாடைகளை. உடல் மூடி மறைக்கின்ற நூலாடையை இழிமாந்தர் களைந்திட்டார் கல் நெஞ்சுடனே. உடல் மூடி மறைக்கின்ற நூலாடையை இழிமாந்தர் களைந்திட்டார் கல் நெஞ்சுடனே. செம்மறிவரே, கழமரம் ஏறும் செம்மறிவரே. 10ஆம் ஸ்தலம், இயேசுவின் ஆடையை உரிகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதேனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என்ன ராஜரீக ஆடை இது! சாலமோன் கூட இதனை போல் உடுத்தி இருக்க மாட்டான். இது தையலில்லாத ஆடை. இதனை கிழித்தால் ஒன்றுக்கும் உதவாது. எனவே சீட்டு போட்டு பகிர்ந்து கொள்வோம்.
தாடியை பஞ்சில் துவைத்து கொடுப்போம். தண்ணீரா வேண்டும்? தண்ணீர் இந்த தண்ணீர். தேவனுக்கு பயப்பட வேண்டும். நாம் எல்லோரும் விரைவில் தெரிந்து போகும். நீயும் நானும் குற்றவாளி. நாம் செய்த குற்றங்களுக்காக விலை கொடுக்க வேண்டியிருப்பதால் நானும் கொல்லப்பட வேண்டியது. ஆனால் மனிதரோ எந்த தவறு செய்ததில்லை. இயேசுவே, உங்கள் ராஜ்யத்தை ஆரம்பிக்கும் போது நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். கவனி, நான் சொன்னது உண்மை என்று நீ என்னோடு சேர்ந்து உலகத்தில் இருப்பாய். அம்மா, இது உன் மகன். இது உன் தாய். எல்லாம் நிறைவேற்ற தன்னையே என் ஆவியை உன் கையில் ஒப்படைக்கிறேன். சிந்திப்போம்.
அடைபட்டு போயினது. ஆதரவற்றோருக்கு அருள்மழையை வாழ வழங்கி